ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முறை வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நடேசன் என்ன தான் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லவர் அப்படின்ற ஒரு பேரை நம்ம நிலா கிட்ட எடுத்தாலையும் இப்போ மொத்தமாக ஊற்றி மூடிக்கிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நடேசன் இப்போ கொஞ்சம் காலமாகவே பார்த்தோன்னாக்க நம்ம நிலா கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்னடா ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தாக்கா, இதுக்கு முன்னாடி அவர் குடிச்சது அழிஞ்சது எல்லாமே ரொம்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா சரின்னு கூட சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த டைமில் நம்ம நடேசன் ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிலா அந்த வீட்டில் இருக்காங்கன்ற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லாமல் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா பல கலவரத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் இவரோட வண்டி டியூ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. இதில் நம்ம நடேசன் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ அந்த டியூ கார்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருப்பாங்கன்னா, லோனை கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்கவும், இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, இப்போதைக்கு என் கையில் காசு கிடையாது அப்படின்னு கொஞ்சம் திமிராகவும் தலைவர் பேசிட்டு வந்துட்டார். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாமே இவங்கள நம்ம பேசக்கூடாது, இந்த ஆள் கொஞ்சம் போதையில் இருக்கார், நாம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய பசங்க இருக்காங்க, அவங்கள பிடிச்சி அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, திரும்பவும் வீட்டு முன்னாடி அத்தனை பேர் நிற்கவும் நம்ம நடேசனை என்ன பண்ணிட்டாருனாக்கா, இப்போ அந்த இடத்துல இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க, ஏண்டா டே எருமை மாடு, உனக்கு அப்பே தான் நான் சொன்னேன், அங்கேயே இல்லைன்னு தான் சொன்னேன், இப்போ சொல்லிவிட்டு வீடு சேர வழிகளில் திரும்பவும் பின்னாடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேஷ் கேட்கவும், நடேசன் இப்படி சொன்னதை கேட்ட அவங்க, யோ என்னையா பேசுகிற, கொஞ்சமாவது பார்த்து பேசு, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இந்த அளவுக்கு பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே, என்னப்பா சேரன் சோழன் என்னப்பா இதெல்லாம், உங்கள் அப்பாவை நம்பி நாங்கள் லோன் போட்டு கொடுத்தோம், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியாயத்தை உங்கள் கையில் கேட்கலான்னு தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை சொல்லிடுறாரு. உடனே அண்ணனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, கோவப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா இந்த அப்பாவை அடக்கிறதா இல்லை இந்த சைடு லோன்காரங்களை பார்த்தினாக்கா நம்ம அடக்கிறதான்னு தெரியாமல் அங்கே இருக்கிறங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் இங்கேருந்து கிளம்பல, உங்களுக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், என்ன பேசுகிறீங்க நீங்கள், அவங்களுடைய வண்டியை பார்த்தினாக்கா நீங்கள் லோன் போட்டு வாங்கியிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட்டை தான் நான் கேட்குறேங்க, அவங்கள மிரட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கேட்குறாங்க, ஏம்மா நீ சும்மாரு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னா பேசுவோம், கொஞ்சம் கூட யோசிச்சு பேசுகிறீங்க, யோசிக்காத பேசுகிறீங்களா, இப்படியே பேசுகிறீங்க, ரொம்ப கடுப்பாயிரும் நான் அப்படின்னு சொல்லி நிலா பேசுவோம். உடனே நம்ம நிலாவை கை வாங்கிட்டு வந்த இந்த நடேசனுக்கு என்னாச்சுன்னா, பலார்னு ஒரு அறைய விட்டுறாங்க நம்ம நிலா செஞ்சது சரியாக தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.